கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பிரதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்திய பாடங்களை எல்லாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இந்த நாளுக்குரிய நம்ம ஒரு ஜெபத்துடனே கூட ஆரம்பம் செய்வோம். நம்ம வந்து ஜெபம் செய்ய முடியாது. நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்வைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானொலி வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மண் மக்களை இங்கே கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதுதான் அன்பின் மனத்தாக்கினே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாட்களையும் எங்கள் வாழ்நாட்களை சேர்த்து கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் கவனிக்கும்படி நீ இந்த கூட்டி சேர்த்த உங்கள் மிக பெரிதான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளின் நன்றிகளை நிறுத்துகிறோம். அப்பா, இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்தபோது கூட எங்களையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீ குறிப்பிட்டிருந்த உங்களுமான மன்னாவுக்காக கூட மீண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளின் நன்றிகளை எடுத்துக்கிறோம். இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்கிறார் மாத்திரமல்லாமல் அதன்படியே ஜீவிக்க தேவையான ஞானத்தையும் பசுத்தாவும் வழிநடத்தையும் அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தினப்பா. இதோப்பா, இந்த கூறுகை துவக்கு முதல் முடிவு வரை உங்கள் திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் இந்த கர்த்தரும் அருமையற்றலும் மனக்குறத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய மன்றாட்டை ஏற்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய வேத வார்த்தையின் தலைப்பு பெரிய உபதேச புத்தகம், த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் நம்ம அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த முடியாத சபையின் சார்பாக சகோதரர் முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கிருபை தந்து அதன் மூலம் ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக்கொள்வதற்கும் கிருபை தந்திருக்கிறார். அதே போல இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பகுதிக்குள் நாம் செல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 154வது சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். லாக்டவுனில் 154வது பாடம் பார்க்குறோம். தேவனுடைய கிருபை நிமித்தமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இதை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்டுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி த பிக் டாக்டரின் புக் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் சொல்ல போனால் பெரிய உபதேச புஸ்தகம். உபதேசம் அப்படின்னு சொல்ல நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு டாக்டரின், அதாவது தேவனோடு சம்பந்தப்பட்ட, தேவனுடைய திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உபதேசம். அதில் ஒரு பெரிய உபதேசம் இந்த எபிரேயர் புஸ்தகத்துக்குள் இருக்கு. அந்த உபதேசத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன டாக்டர்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் பெரிய டாக்டர்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் டாக்டர்ஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப பெரிய டாக்டர் எதுன்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தயக்கம் வரலாம். இருக்கிறதுலே பெரிய டாக்டர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சிக்க போறார் அப்படிங்கிறது தான் பெரிய டாக்டர். இந்த ஒரு வசனம் மட்டும் நீங்க தமிழ்ல முடிஞ்சா வாசிச்சிருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். இது ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டருக்குள்ள எதுக்காக அனுப்பியிருக்காருங்கிற விஷயம் உள்ள இருக்கு. எதுக்காக அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சோ மெயின் பாயிண்ட் என்ன, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அப்படின்னா பெரிய டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுடைய ரட்சிப்பை பத்தி நான் சொல்லுவேன். ஸோ அதை பத்தி நம்ம என்ன படிக்க போறோம், நமக்கு தான் நல்லா தெரியும் அதை பத்தி. அப்படின்னா அந்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்பை தேவன் வந்து யார் மூலமா கொண்டு வர போறார், உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு வருவதற்கு யார் காரணம்,
அடுத்த கொஸ்டின், எப்படி அவங்க காரணம், எப்படி அவங்களால அதை கொண்டு வர முடியும். அடுத்த கொஸ்டின், ஏன் காரணம். ஸோ யார், எப்படி, ஏன். உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு யார் காரணம், அவங்க எப்படி காரணமாகறாங்க, ஏன் அவங்க காரணமாகறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் நம்ம இந்த புஸ்தகத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த புஸ்தகத்துக்குள்ளே போகிறப்ப முதல் பார்க்கும் போதே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நம்ம புக் ஸ்டடி மாதிரி இதை நம்ம பார்க்க போகிறதில்ல, ஆனாலும் புக் ஸ்டடிக்குரிய சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம். புக் ஸ்டடியில் என்ன பார்ப்போம் முதல்ல அப்படின்னா, அந்த புஸ்தகத்தை எழுதுறது யாருன்னு பார்ப்போம். இப்போ இந்த புஸ்தகத்தை எழுதுறது யாருன்னு பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனாங்கிறதுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆப்ஷன் வருதுனால என்ன அர்த்தம்னா, தெளிவான விடை இல்லைங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேணால் நம்ம பார்க்கலாம். சில பேர் பவுல், சில பேர் அப்பல்லோ, அப்புறம் பர்னபா எழுதியிருக்கலாம், லூக்கா எழுதியிருக்கலாம், பேதுரு எழுதியிருக்கலாம், யூதா எழுதியிருக்கலாம், அப்புறம் ஸ்தேவான் மரிச்சார் பாருங்க, அவர் அந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சாய்ஸ், ஒவ்வொரு சகோதரனும் பேரிடப்பட்டு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம், எபிரேயர் புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம்னு சொல்வதற்கு சில பிளஸும் இருக்கு, சில மைனஸும் இருக்கு. எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் இருக்கு. பட் எந்த ரீசனுமே சாலிடா இதுல யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்ல முடியல அப்படிங்கிறது சரியான பதில். ஆனா நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதுறது யார் தான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க. நம்ம மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். இதை பவுல் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எந்த டாபிக்ல போறோம்னா, எபிரேயர் புஸ்தகத்தை பவுல் எழுதியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் எழுதியிருப்பாங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு அதுக்கப்புறமா பார்க்கலாம். எதையுமே நம்ம தீர்மானிக்க போறதில்ல, விளக்கம் மட்டும் நம்ம பார்க்கலாம். பவுல் எழுதியிருக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலுடைய நிருபங்கள் படிச்ச எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா நிருபங்களையும் கம்பல்சரியா பவுல் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு, அது இதில் இல்லை, அதான் மிஸ்ஸிங். அது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? எல்லா நிருபங்களையும் பவுல் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு, அந்த விஷயம் இந்த புத்தகத்தில் இல்லை, அதனாலதான் தெளிவா சொல்ல முடியல பவுல். கிரீட்டிங்ஸ்ல இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா, கிரீட்டிங்ஸ்ல பேர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவார். எப்படி மென்ஷன் பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய பவுல் எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதுவார். எல்லா புத்தகத்திலும் இது இருக்கு, பவுல் எழுதின எல்லா புத்தகத்திலும் இருக்கு. இந்த புத்தகத்தில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குரிய நமக்கு ஏற்படுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் டீல் பண்ணாத நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கமா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு விஷயம் இந்த புத்தகத்துக்கு இல்லை, எல்லா புத்தகத்திலும் சொன்ன ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் இல்லை, அதனுடைய பேர். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லாம விட்ட விஷயம் நிறைய தடவை இண்டிகேட் ஆயிருக்கு. மற்ற புத்தகத்தில் சொல்லாம விட்ட விஷயம் இந்த புத்தகத்தில் நிறைய இண்டிகேட் ஆயிருக்கு. அதனால இதை அவர் எழுதியிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அதோட ரொம்ப முக்கியமா ஆணித்தரமா எல்லாரும் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வசனம் மட்டும் எபிரேயர்ல இருக்கு, வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியங்களை யார்கிட்ட கத்துக்கொண்டார்? மனுஷன் மூலமாவா, கிறிஸ்து மூலமாவா? கிறிஸ்து மூலமா. ஆனா வசனம் எழுதும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவரை எழுந்திருந்தா இந்த விடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, இது கரெக்ட். முதலாவது யார் மூலமாய் அறிவிக்கப்பட்டு? கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அவரிடத்தில் அப்ப யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அவர் ஒருத்தர்கிட்ட கேட்டார். புரியுது உங்களுக்கு? கர்த்தர் ஒருத்தர், அவர்கிட்ட இவர் கேட்டிருக்காரு. இவருக்கு யாருன்னா புஸ்தகத்தை எழுதினவர். அப்ப இந்த புஸ்தகத்தை எழுதினவர் டைரக்டா கர்த்தர்கிட்ட கேட்கல அப்படிங்கிறது இந்த வசனத்தில் தெளிவா இருக்கு. பட் நமக்கு தெளிவா தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் டைரக்டா எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 காரணங்களும் பவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த புஸ்தகத்துடைய ஆசிரியர் பவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்துல பவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த எபிரேயர் புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீங்களே பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க வாசிக்கும் போது இது பவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32, 33, 34 வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இது எபிரேயர் புத்தகத்துக்குள்ள இருக்கு, வாசிங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. 33ஆம் வசனம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல். இந்த ஸ்லாங் பார்த்தா பவுலுடைய ஸ்லாங் மாதிரியே வருது. நிந்தையினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அடுத்த பாயிண்ட் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில், இந்த வார்த்தை யார் அதிகமாக யூஸ் பண்ணுவா? கட்டப்பட்டிருக்கேன்னா நான் அரசியல் இருக்கேங்கிற சொல்றாரு. இப்ப பவுலுடைய நிருபங்கள் அதிகமா பாத்தீங்கன்னா பவுல் இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்காரு, யூஸ் பண்ணிருக்காரு. கட்டப்பட்டிருக்கைகள் அப்படிங்கிற வார்த்தையை பவுல் 11 முறை யூஸ் பண்ணிருக்காரு மொத்தம் அவருடைய நிருபங்கள்ல. அதுல இது தனி. அப்ப இது சேர்த்தா 12 இதோட. ஏன் இதை சேர்க்கலன்னு இது பவுல் எழுதியிருக்காருங்கிறதுக்கு நமக்கு
சரியான எவிடன்ஸ் இல்லாதனால நம்ம சேர்க்கல. ஸோ இந்த ஒரு வசனம் நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை இது பவுலா இருக்கலாம்ங்கிறதுக்குரிய ஒரு சப்போர்ட்டிவ் வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு க்ளூ தரேன் பாருங்க. தீமோத்தேயை பத்தி அதிகமா பேசுறது பவுல் தான். ஆனாலும் தீமோத்தேயை பத்தி பவுல் எப்படி பேசியிருக்காருங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சோ யார் பேசிட்டு இருக்கா? எபிரேயர் எழுதின ஆசிரியர் பேசிட்டு இருக்காரு. ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அப்படிங்கிறார். அப்ப சகோதரனாகிய தீமோத்தேயு இந்த புஸ்தகத்தை எழுதினவர் கூட அரஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காரு? இருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது கூட நமக்கு யாரும் தெரியுது. இப்ப பார்க்கும்போது ஓரளவுக்கு பவுல்னு கண்டுபிடிக்க முடியுது. ஆனா சில பேர் இதை எப்படி டிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சகோதரன் சொல்லி பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுவை அப்படின்னு ஒரு கேள்வி. வழக்கமா பவுல் தீமோத்தேயு என்ன சொல்லி கூப்பிடுவாரு? மகனேன்னு சொல்லி கூப்பிடுவார். ஏன்னா சத்தியத்தில் கொண்டு வந்ததுனால. ஆனா நிறைய இடத்துல தீமோத்தேய பவுல் வந்து மகனேன்னு சகோதரன் சொல்லி கூப்பிட்டிருக்காரு. நிருபத்திலே வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு. அப்ப பவுல் வந்து தீமோத்தேயு எல்லா இடத்துலயும் மகனே கூப்பிட மாட்டாரு. கூப்பிட மாட்டாரு. எப்படி கூப்பிட்டிருக்காரு இந்த இடத்துல? உடன் வேலையாள். இன்னும் சிம்பிளா பார்க்கணும். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும். கட்டப்பட்ட வார்த்தை இங்கே வந்துருச்சு பாருங்களேன். ஆனா பிலமோன்ல இருந்து பவுல் நமக்கு நல்லா தெரியும். ஆனா எபிரேயர்லயும் கட்டப்பட்டிருக்கேங்கிற வார்த்தை வந்திருக்கு, பிலமோன்லயும் வந்திருக்கு. இதை வச்சு ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம்? பவுலா இருக்கலாம் கணிக்கலாம். அதே சமயம் தீமோத்தேயும் இந்த ஆசிரியரும் ஜெயில் அரஸ்ட்ல இருந்திருக்காங்க. அந்த தீமோத்தேயை பவுல் இந்த இடத்துல எப்படி கூப்பிடுறாருன்னா சகோதரனாகிய தீமோத்தேயு. அப்ப சகோதரன் சொல்லி தீமோத்தேயை பவுல் என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவார். அப்படி பார்க்கறப்ப எபிரேயர் புத்தகத்தை யார் எழுதியிருக்கலாம்? ஒருவேளை பவுல் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. பட் எந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம இப்ப வரல. அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தா நமக்கு ஏதாவது கஷ்டமா? ரொம்ப சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைன்னா நமக்கு ஏதாவது கஷ்டமா? அப்போ சந்தோஷம் தான். ஏன்னா இந்த புஸ்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ரைட்டரை பற்றின விஷயத்தை முடிச்சுட்டு கான்செப்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? உள்ள போக போறோம். வழக்கமாக புக் ஸ்டடி பண்றப்ப பிரிவுகள் பார்ப்போம். ஆனால் இந்த சாப்டர்ல நம்ம பிரிவுகள் பார்க்க போறோம். எதுக்குன்னா ஒவ்வொரு பிரிவின் கீழ் நம்ம விளக்கங்கள் பார்க்க போறது இல்லை. அப்படின்னு இந்த புஸ்தகத்துடைய பிரிவை நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்பதான் நம்ம அடிப்படையில் படித்த சத்தியங்கள் ஞாபகத்துக்குள்ள நம்ம கொண்டு வருவோம். டிவிஷன்ஸ் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லி போட்டேன். இன்னும் டிவிஷன்ஸ் போடல. டிவிஷன் போடுறதுக்கு முன்னாடி டிவிஷன் எதுக்காக அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக வச்சிருக்கேன். அதுல முக்கியமான பாயிண்ட் கேட்டீங்கன்னா புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறத மறந்துடாய். இந்த சப்ஜெக்ட் முழுக்க நம்ம படிக்க போற எல்லா விஷயமும் புதிய உடன்படிக்கையை பேஸ் பண்ணி வரும். இப்ப இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குனாலே கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்திருக்கும். பழைய உடன்படிக்கை எது நமக்கு தெரியும் நல்லாவே? நியாயப்பிரமாணம். சரியானது. அப்ப நியாயப்பிரமாணங்கிற பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் டீல் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் உலக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. புரியுது உங்களுக்கு? இந்த சப்ஜெக்டுடைய இந்த புக்குடைய நோக்கம் என்னன்னு படிச்சோம்? உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு. அப்ப உலக ஜன ரட்சிப்புக்கு தேவன் கொண்டு வர போற உடன்படிக்கை கண்டிப்பா பழைய உடன்படிக்கை கிடையாது. அது பழசுன்னு சொல்லாம முந்தின உடன்படிக்கைன்னு சொல்லலாம். நான் பழைய உடன்படிக்கை எல்லா ஸ்டைலையும் போட்டிருக்கேன். அதனால பழசுன்னு சொல்லலாம். அதுக்காக பழசு நீங்க எடுத்துக்க வேண்டாம், முந்தின வச்சுக்கோங்க. ஸோ முந்தின உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை எப்படி உலக ஜனங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அப்படி பார்க்குறப்ப இந்த புத்தகத்தை எப்படி இந்த ஆசிரியர் பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து 3 வசனம் தான். 1ஆம் அதிகாரத்தில் 3 வசனம் மட்டும் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் போகுது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வானதூதரை விட மேலானவர். நான் வந்து வேற ஒரு பைபிள் இருந்து எடுத்து போடுறதுனால அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கு. வானதூதர்னா யாருங்க? தேவதூதர்கள். கடவுளுடைய மகன் யாரு? அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்ல வருதுன்னு புரியுது உங்களுக்கு? இது எதுக்காக இவர் எழுதணும்? இயேசு கிறிஸ்து தேவதூதரை விட மேலானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பகுதி. அது ஏங்கிறது அப்புறம் நான் சொல்றேன். அடுத்தது அதே இயேசு கிறிஸ்து மோசே யோசுவாவை விட மேலானவர் அப்படிங்கிறது ஒரு பகுதி. அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பகுதி. அது 4ஆம் அதிகாரத்தில் போய் முடியுது. பாத்தீங்க 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு அடுத்த பகுதி இயேசு கிறிஸ்துடைய ஆசாரியத்துவத்துடைய மேன்மை. குருத்துவம் போட்டிருக்கு அப்படின்னு ஆசாரியத்துவம், பிரீஸ்ட்லி ஒர்க். இயேசு கிறிஸ்துடைய பிரீஸ்ட்லி ஒர்க் உடைய மேன்மை. ஏன் மேன்மைன்னு இடத்துல ஏற்கனவே ஒரு பிரீஸ்ட் பூமியில் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையில ஒரு பிரீஸ்ட் இருந்தாரு. அந்த பிரீஸ்டோட இவருடைய பிரீஸ்ட்லி ஒர்க் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 7ஆம் அதிகாரம் வரைக்கும் போகுது பாத்தீங்கன்னா. அடுத்த பிரிவு இயேசு கிறிஸ்துடைய உடன்படிக்கையின் மேன்மை. அவர் பண்ண உடன்படிக்கையின் மேன்மை இல்லை,
அவர் கொண்டு வர போற உடன்படிக்கையுடைய மேன்மை. அந்த உடன்படிக்கைக்கு என்ன பேரு? புதிய உடன்படிக்கை. அதனுடைய மேன்மை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கையுடைய மேன்மைன்னு சொல்றதுக்கு 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய பலியின் மேன்மை என்று சொல்றதுக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஃபுல்லா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. 11ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும், விசுவாசிகளுடைய பட்டியல். இது எதுக்குன்னா, புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண போற ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மாதிரி பலி செலுத்தணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. எப்படி செலுத்துறது அப்படிங்கிறதுக்குரிய நிழல்களை அங்க வச்சிருக்காரு. அடுத்தது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 13ஆம் அதிகாரத்தை அவர் குறிப்பிட்டு வச்சிருக்காரு. 13ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதி கன்க்ளூஷன், இறுதி வாழ்த்துறை, கிரீட்டிங்ஸ். அதோட என்ன பண்றாருன்னா, இந்த ஆசிரியர் இந்த புஸ்தகத்தை முடிக்கிறாரு. மறுபடியும் நம்ம பழைய பாயிண்ட்குள்ள வந்துடலாம். எபிரேயர் புஸ்தகத்துடைய அப்ஜெக்டிவ், நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு, அதாவது புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு யார் காரணம், எப்படி காரணம், ஏன் காரணம் அப்படிங்கிறத படிப்போம். ஸோ இப்போ எபிரேயருடைய ஆசிரியர் எழுதுறதை வச்சுட்டு நம்ம நோக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியருக்கு இது மனசு கொடுத்ததுனால எழுதியிருப்பாரு. அப்போ அவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு, எப்படி புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையை ஜனங்களுக்கு சொல்றது அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப தான் அவருடைய மனசுக்குள்ள என்ன விஷயம் தோணி இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு நிழல் அவருக்கு மனசுக்குள்ள வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு நிழல் மனசுக்குள்ள வந்திருக்கு. அந்த நிழல் புதிய உடன்படிக்கையின்படி நடந்ததல்ல, பழைய உடன்படிக்கையின்படி நடந்தது. அது எதுன்னு சொல்ல முடியுமா? ஒரே பாயிண்ட் தான், அது மட்டும் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபுல்லா புத்தகத்து கூட படிக்க போறது அப்ஜெக்டிவ் மட்டும். எதுவும் நியாயப்பிரமாணத்தில் எந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்திருக்கு உலகத்தினுடைய ரட்சிப்பை பத்தி பேசுறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டா இந்த புத்தகத்தை படிக்க பார்க்கும்போது தெரியுது, ஒப்புரவாக்குதலின் நான். அதை தான் எடுக்கிறார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இதை ஒரு பண்டிகையா, ஒரு ஃபீஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யோம் கிப்பூர் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இதை அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கொடுத்த ஒரு நிழலான ஒரு காரியம். எந்த உடன்படிக்கை அடிப்படையில? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? பழைய உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தேவன் கொடுத்த ஒரு விஷயம். இதுல நிறைய பலிகள் இருக்கு, ஆனா நாம பார்க்க போறது பாவ நிவாரண பலி மாத்திரம் தான். இதுல இருக்கக்கூடிய பலியில இப்ப நம்ம பார்க்க போறது பாவ நிவாரண பலி. சோ பாவத்திற்காக நிவாரணம் செய்யப்படுவதற்கு பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில 2 பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த 2 பலியை ஜனங்க கொடுப்பாங்க, ஆசாரியன் போய் தேவன்கிட்ட செலுத்தணும். தேவன் அங்கீகரிக்கணும், ஜனங்களுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கணும். அதான் பாவ நிவாரண பலி. அந்த ரெண்டு பலிகள் என்ன சொல்ல முடியுமா? ஒண்ணு காளை உள்ளக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கடா அப்படிங்கிற சரியான பாயிண்ட். இப்ப இதை நம்ம சப்ஜெக்ட்ல ஏற்கனவே பார்த்ததுனால இதை படிச்ச சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 2 பலியைத்தான் உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு பேஸா வச்சு அவர் எழுதுறாரு. இந்த பலி இல்லாம ரட்சிப்பம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு எழுதுறாரு. சோ இது ஒரு நிழல். இந்த நிழல்ல சொல்லப்பட்ட இந்த 2 பலியும் ஆசாரியன் எடுத்துட்டு போய் தேவன்கிட்ட சப்மிட் பண்றது ஒரே டைம்லயா வேற டைம்லயா? கொஞ்சம் கடினமான கேள்வியா இருக்கா? ஒரே டைம் எடுத்து போற 2 பலியும் அல்லது வேற டைமா? வேற டைம். எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் இதான் போகணும், செகண்ட் இதான் போகணும். எது ஃபர்ஸ்ட் போகணும்? காளை. ரெண்டாவது எது போகணும்? விளையாட்டு கடை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அது ஒரு நிழல். அந்த நிழல் எதை பேஸ் பண்ணி வச்சாருன்னா பொருளை பேஸ் பண்ணி. அப்ப முதல்ல உலக ஜனங்கள் ரட்சிப்புக்காக தேவன் கிட்ட போய் சேர வேண்டிய பலி காளையின் பலி. யார் காளை? இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து யாருடைய பலி போய் சேரணும்? காளை பலி மட்டும் போதுமா ரட்சிப்பதற்கு? பத்தாது. அடுத்து எந்த பலி போய் சேரணும்? சபை 1,45,000. அவங்கள தான் நிழலா எங்க குறிப்பிட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கடா அப்படின்னு சொல்லி. சோ காளை வெள்ளாட்டு கடா 2 பலியும் தேவன் கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது காளை அடிக்கப்பட்டு போகணும், வெள்ளாட்டுக்கடை அடிக்கப்பட்டு ரத்தம் போகணும், சாம்பல் போகணும். அப்படி போனா தான் ரட்சிப்பு. அதே மாதிரி காளை கொப்பா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்டு தேவன்கிட்ட போகணும். அடுத்த சபை வெள்ளாட்டுக்கடா அடிக்கப்பட்டு தேவன்கிட்ட போகணும். எப்ப அடிக்கப்பட்டு தேவன்கிட்ட போதும்? மரிச்சதுக்கு அப்புறமா. எத்தனை பேர் மரிக்கணும்? 1,40,000. அந்த 1,40,000 பேர் மரிச்சிட்டா உடனடியா எந்த உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகும்? புதிய உடன்படிக்கை. யார் மூலமா ஸ்டார்ட் ஆகும்? அதுவும் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா, நெக்ஸ்ட் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க சொல்லிருக்காரு பாருங்க? பழைய ஏற்பாட்டுல ஒரு நாள் வரும், ஒரு நாட்கள் வரும். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோட யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை பண்ணுவேன்? புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நடக்கும்னா என்ன நடக்கும் நீங்க சொல்லி பார்க்கல. இந்த உடன்படிக்கையை தேவன் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களோட போடணும்னா என்ன நடக்கணும்? ஒண்ணு கிறிஸ்துடைய பலி முடியணும், அடுத்தது
பலி நான் சொல்றது புரியுது, அவங்க சாக்ரிஃபைஸ் லைஃப் முடிச்சு தேவன்கிட்ட போகும். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் இந்த உடன்படிக்கை வரும். இந்த உடன்படிக்கையின் மூலம் முதல் ஆசீர்வதிக்க போறது உலகத்துல இருக்க போற எந்த ஜனங்கள்? இஸ்ரேல் ஜனங்கள். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களை வச்சுதான் தேவன் உலக ஜனங்களை என்ன பண்ண போறாருங்க? ஆசீர்வதிக்க போறாரு. இந்த கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு? உலக ஜனங்களை தேவன் யாரை வச்சு ஆசீர்வதிக்க போறாரு? இஸ்ரேல் ஜனங்கள். வாசிக்கலாம் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆபிரகாமுக்கு தேவன் பேசுறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள்ளதான் பூமியில் இருக்கக்கூடிய சகல. இப்ப புரிஞ்சா இந்த ப்ராசஸ் அப்படின்ட்டு? அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறதுக்கு முதல்ல யார் ஆசீர்வாதம் வாங்கணும்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் அந்த புதிய உடன்படிக்கை போடணும்னா என்ன ப்ராசஸ் பூமியில முடியணும்? 2 பலி முடியணும். ஒண்ணு கிறிஸ்துவுடைய பலி, இன்னொன்னு சபை. இந்த 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு என்ன பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு. இவ்வளவுதான் எபிரேயர் புத்தகத்தின் நோக்கம். இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் எபிரேயர் ஆசிரியர் 13 அதிகாரங்கள் ஒதுக்கியிருக்காரு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா நான் சொன்ன கான்செப்ட் இருக்கான்ட்டு? நீங்க எபிரேயர் புத்தகத்துக்குள்ள எந்த வசனத்தை எங்க போய் படிச்சாலும் இப்ப நான் சொல்ற கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்? திருப்பி சொல்லிட்டு ஒரு தடவை இந்த கான்செப்டை பெட்டர் சொல்லிட்டா இல்லையா? இந்த ஆசிரியர் உலக ஜனங்களுக்கு வரப்போற ரட்சிப்பு பேஸ்ட் ஆன் புதிய உடன்படிக்கை எப்படி சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிழல் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நிழல் ஒப்புரவாக்கலில் நான் நடக்கிற பாவ நிவாரண பலியினுடைய நிழல். அந்த பாவ நிவாரண பலிக்கு 2 பலி செலுத்தப்படும். ஒன்னு காளை, இன்னொன்னு வெள்ளாட்டு கடா. அந்த 2 பலி எதற்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா, பின்னாடி வரப்போற சபையும் கிறிஸ்துவும் சபையும் தன்னுடைய கோர்ஸ் முடிக்கிறதுக்கு அது ஈக்குவல். சபையும் கிறிஸ்துவும் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. இதுல பாருங்க, கிறிஸ்து முடிச்சாச்சு, சபை இன்னும் முடிக்கல, கம்ப்ளீட்டா முடிக்கல. அப்படி முடிச்சாச்சுன்னா அடுத்த உடன்படிக்கை யூதா புத்திரரோட போட போறாரு, இஸ்ரேல் ஜனங்களோட போட போறாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்களோட போட்ட உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை வச்சுதான் ஒட்டு உலக ஜனங்களையும் தேவன் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க. இந்த அப்ஜெக்டிவ் தான் எபிரேயர் புத்தகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாமா இந்த அப்ஜெக்டிவ் இருக்கான்ட்டு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் சாம்பிள் எடுக்கலாமா? இந்த கான்செப்டோட படிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பூர்வ காலம் எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு, அது எந்த உடன்படிக்கையின் காலம்? கண்டிப்பா புதிய உடன்படிக்கை கிடையாது. எந்த உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை. ஞாபகம். இப்படி இந்த உடன்படிக்கை பேஸ் பண்ணி படிச்சோம்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எபிரேயர் புத்தகம் பூரா. சோ பூர்வ காலங்கள் சொன்னாலே எந்த உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கையின் காலத்துல தேவன் பங்கு பங்காகவும், ஐ திங்க் ஸ்ட்ரீமிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் இதுல வரல. கரெக்டா வந்துருக்க? ஓகே. சோ பூர்வ காலங்கள் பழைய உடன்படிக்கையின் காலம். அந்த காலத்துல தேவன் எப்படி பேசினாராமா? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன். அடுத்தது 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்ப அப்படியே எங்க வந்துட்டாருன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் பேசுறப்ப யார் மூலமாக பேசினார்? ஜனங்கள் கூட, நம்முடைய பிதாக்கள் கூட. இப்ப யார் மூலமா பேசிட்டு இருக்கான்னு சொல்றாரு? குமாரன் மூலமாய் பேசுறாரு. இப்ப பேசணுமா? கண்டிப்பா தேவன் கட்டாயமா பேசணும். ஏன்னா அவர் பேசினா தான் நமக்கு ரட்சிப்பு. சோ ரட்சிப்புங்கிற பேஸ்ல பாக்குறப்ப எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றது பழைய உடன்படிக்கை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றது புதிய உடன்படிக்கை ஒர்க். இப்ப அப்படியே ஒரு சார்ட்டுக்கு போலாம். இதை நான் சொல்ற கான்செப்ட் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தேவன் பேசுறாரு. பேசுதல் யார் கிட்ட பேசுறாரு? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? பிதாக்கள் மூலமா. எப்படி பேசுறாரு? ட்ரீம்ஸ், விஷன்ஸ் இருக்குல்லையா பழைய ஏற்பாட்டுல? ட்ரீம்னா எனக்கு கனவு, சொப்பனங்கள், ஆக்ஷன்ஸ், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிப்பாரு. அப்புறம் பேரபிள்ஸ் மூலமா காமிப்பாரு, நிழல் பொருள் மூலமா காமிப்பாரு, கிளைமேட் வச்சு கூட காமிப்பாரு. போன வாரம் கூட சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? கிதியோனுக்கு ஒரு கிளைமேட் வச்சு கூட காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுண்டு அதை வச்சு காமிச்சிருக்காரு. சிம்பிள்ஸ், அடையாளங்கள், நீ போய் சூரியன் தரித்தெல்லாம் நிக்கணும், அது ஒரு அடையாளம், அதை வச்சு காமிக்கிறாரு. மலையை வச்சு காமிச்சிருக்காரு, எதிரிகளை வச்சு காமிச்சிருக்காரு. இப்படித்தான் பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் ரட்சிக்கப்படுங்கிறதுக்காக தேவன் அன்னைக்கு இந்த ஜனங்கள்கிட்ட பேசியிருக்காரு. திருப்பி சொல்றேன், பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்தந்த மெத்தட்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? பேசியிருக்காரு. புதிய உடன்படிக்கைக்கு வரும்போது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் போது, புதிய உடன்படிக்கைனா புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது இல்ல, புதிய உடன்படிக்கைக்கு சபை பலியாகணும் இல்லையா? அந்த சபையினுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப தேவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு
ட்ரீம்ஸ், விஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு அத்தனை விஷயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தார். யாருங்க இது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ தேவன் யார் மூலமா நம்ம மட்டும் பேசிட்டு இருக்காரு? அப்ப இந்த சைடில் எதை எடுத்து எதை போட்டிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. ட்ரீம்ஸு, விஷன்ஸு, ரெயின், எனிமி, கிளைமேட் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ யாருக்கு கொண்டு போட்டாச்சு. அப்ப எந்த விஷயமும் இயேசு கிறிஸ்துவோட மேன்மையானது அல்ல. இப்ப தேவன் யார் மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு? இயேசு கிறிஸ்து மூலம். ஏன்? ஏன்னா இளம் காலை பலி ஆயாச்சு, இன்னும் வெள்ளாட்டு கடை என்ன இல்லைங்க, பலி ஆகல. அப்ப வெள்ளாட்டு கடாவுக்கு பலி ஆகிறதுக்கு, சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ்றதுக்கு யார் மூலமா லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீம்ஸ் மூலமா கிடையாது, ஆக்ஷன்ஸ் மூலமா கிடையாது, மழை மூலமா கிடையாது. யார் மூலம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த கான்செப்டை செக் பண்ணுறது தான் உள்ள போனோம். கான்செப்ட் படி ஒரு பகுதி தான் படிச்சிருக்கோம், இன்னொரு பகுதி பாக்கி இருக்குல்ல. அதுதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதான் 3ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். ஒரு நிமிஷம், இவர் அவர் யாருன்னு முதல்ல முடிச்சிடலாம், அப்பதான் கரெக்டா உள்ள போக முடியும். 3ஆம் வசனத்துல இவர் யார், அவருடைய யார்? இவர் இயேசு கிறிஸ்து, அவர்ங்கிறது பிதாவாகிய கரெக்ட், கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். சோ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து. இதான் நம்ம கிளியர். இது வந்து இயேசு கிறிஸ்துவோட மட்டும் தான் முடியும். தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். சர்வத்தையும் இயேசு கிறிஸ்து எதுல தாங்குறாராமா? வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராயும் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. கவனிச்சுக்கோங்க, தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி. அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்திற்கான பலிக்குரிய சுத்திகரிப்பு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. எப்ப முடிச்சாரு? எந்த வருஷம் முடிச்சாரு? AD 33 அப்படிங்கிற சொல்லாமா, 29 சொல்லாமா? நான் சொல்றது ஞானஸ்தானத்தை சொல்லாமா, அவருடைய பலியை சொல்லாமா, மரணத்தை சொல்லாமா? சரி பார்க்கலாம், அதே பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஆனா முடிச்சிட்டார். பலியை, பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணிட்டு எங்க போயிட்டார் இயேசு கிறிஸ்து? எங்க போயிட்டாருன்னா உன்னதத்தில். யார்கிட்ட? தேவனுடைய மகத்துவமானவருடைய சிங்காசனத்துல வலது பார்சத்துல என்ன பண்ணிட்டாருமா? உட்காந்து என்ன பண்ணிருக்காரு? அவர் எதுக்கு போய் உட்காரணும்? அவர் தான் பலி செஞ்சுட்டார்ல, இளங்காலை பலி ஆயிடுச்சுல. இளங்காலை பலி ஆன உடனே எதுக்கு போய் இளங்காலை உட்காருது? இட்ஸ் வெயிட்டிங். எதுக்காக வெயிட்டிங்? இன்னும் வெள்ளாட்டு கடையுடைய பலி என்ன ஆகல, முடியல. இப்ப எந்த வசனம் எடுத்து பார்த்தா கான்செப்ட் வருதா? சோ பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை எப்படி அழகா டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறத எபிரேயர் ஆசிரியர் சொல்வதற்காக தான் இந்த புஸ்தகத்தை எடுத்திருக்காரு. சோ இப்ப அடுத்து நம்ம எப்படி படிக்க போறோம் தெரியுமா? இந்த புஸ்தகத்தை பழைய உடன்படிக்கை கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. ஐயோ, பழைய உடன்படிக்கை கொடுத்தது யாரு தான்? தேவன் தான். அது கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. புதிய உடன்படிக்கை கொடுக்க போறது யார் தான்? தேவன் தான். அது கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க? இருக்கு 2 பேர் தான். ஒண்ணு இளம் காலை, இன்னொன்னு வெள்ளாட்டு கடை. அதாவது கிறிஸ்து சபை. இப்ப எப்படி சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம்னா, எபிரேயர் ஆசிரியருடைய மைண்ட் இருக்கிறத பார்க்க போறோம். எப்படின்னா, பழைய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள விட புதிய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்றவங்க மேலானவர்களா இல்லையா? கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன். பழைய உடன்படிக்கை கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள விட புதிய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்றவங்க மேலானவர்களா இல்லையா? மேலானவங்க தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா, பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் ரசிப்புக்குள்ள கொண்டு வரல, ஆனா புதிய உடன்படிக்கை எல்லாத்தையும் ரசிக்க போகும். அப்படின்னா கண்டிப்பா புதிய உடன்படிக்கை ஒர்க் பண்றவங்க எல்லாத்தோட மேலானவர்கள். ஒர்க் பண்ண போற அந்த 2 பேர், ஒன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு அவருடைய சபை. பழைய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ணவங்க யார் யார் சொல்லுங்க? ஒன்னு முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகளா சொல்லலாம். அப்புறம் இந்த எபிரேயருடைய ஆசிரியர் பாருங்க எங்க ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? பழைய உடன்படிக்கை யார் கொடுத்தாங்களோ அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. மோசேவுக்கும் முன்னாடி, மோசேவுக்கும் முன்னாடி, இன்னும் முன்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பழைய உடன்படிக்கை தானே. அது ஒர்க் பண்றது தேவ தூதர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்களா இல்லையா? அது வேற சந்தேகமா இருக்கு. கட்டாயமா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாசிக்கலாம் கலாத்தியர். இனிமேல் நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. அக்கிரமங்கள் நிமித்தமாக என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இப்ப
ரொம்ப அதிகமா நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் மூலமா கொடுக்கப்பட்டு அதான் பார்க்க போறோம். சோ அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு, யாரை கொண்டு? தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. இதுல நியாயப்பிரமாணத்துக்கு ஒர்க் பண்ண 2 பேர் வந்தாச்சு. யார் யாருங்க? ஒண்ணு தேவதூதர்கள், அடுத்தது மத்தியஸ்தர். யார் மத்தியஸ்தர்? மோசே. புரியுது உங்களுக்கு? சோ யார் மூலமா பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட் தேவதூதர்கள். இப்ப எபிரேயருடைய ஆசிரியர் என்ன ட்ரை பண்ண நினைக்கிறார், என்ன ப்ரூவ் பண்றாரு நம்ம கிட்டனா, என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, பழைய உடன்படிக்கை கொடுத்த தேவதூதர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும் இல்லையா, அதை விட புதிய உடன்படிக்கை கொடுக்க போற இயேசு கிறிஸ்து சபையில் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அதான் மேன்மை. அதான் சொல்றோம். சோ இந்த நியாயப்பிரமாணம் எது வரைக்கும் இருக்குன்னு இந்த வசனமே சொல்லுதுன்னு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வர வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி. எதுக்கு? பழைய உடன்படிக்கை. அப்ப கொஞ்ச காலத்துல அழிச்சு போற ஒரு உடன்படிக்கைக்கு தேவதூதர்கள் ஒர்க் பண்ணாங்க. ஆனா என்றென்றைக்கும் அழியாம இருக்கிற ஒரு உடன்படிக்கைக்கு யார் ஒர்க் பண்ண போறாங்க? சபையும் கிறிஸ்துவும். மறந்துடக்கூடாது. அதுதான் சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நமக்கு நல்லா தெரியும். பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? அதுல ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் இப்ப பார்த்தோம். உன்னை வச்சுதான் உலகத்துல இருக்கிற எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்க போறேன். அடுத்த பாயிண்ட். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததிங்கிறது ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துக்குள்ளதான் யாரும் இருக்காப்ப? நம்மளும் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படின்னு என்ன சொல்ல வராரு? தேவதூதர் மூலமா கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையான நியாயப்பிரமாணம்ங்கிறது இந்த சந்ததி வர வரைக்கும் தான் இல்லையா? இந்த சந்ததி வந்துருச்சுன்னா இந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துங்கிற சந்ததி வந்துருச்சுன்னா இந்த பழைய உடன்படிக்கை வேலிடிட்டி இல்ல. அப்ப அழிஞ்சு போற உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ண தேவதூதர்களை விட அழியாம இருக்கிற உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ண போற சபையும் கிறிஸ்துவும் டேஷ் டேஷ் மேலானவர்கள். இப்பதான் கொஸ்டின் வருது, தேவதூதர்களோட நம்ம மேலானவர்கள்? ஆமா, மேலானவர்கள் தான். எப்படி, எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே உள்ள போய் பார்த்தா பாருங்க. பழைய உடன்படிக்கை ஒர்க் பண்ணது தேவதூதர்கள், புதிய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்றது இயேசு கிறிஸ்து சபையும். எந்த அடிப்படையில் நம்ம தேவதூதர்களோட நம்ம நான் ஏன் பேசுறீங்க தெரியுமா? தேவதூதர்களோட இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபை மேன்மையானதா அப்படின்னு கேட்கறது பாயிண்ட். மேன்மையானதா? நம்முடைய மூத்த சார் ரசல் பர் வந்து ஒரு கமெண்ட்ல எழுதியிருக்காரு. அவர் வந்து மோசேவையும் தேவதூதர்களையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பை ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? மோசஸ் ரிசீவ்டு த லா. கரெக்ட். மோசே ரிசீவ் தான் பண்ண, உருவாக்கல. மோசஸ் ரிசீவ்டு த லா ஃப்ரம் காட் த்ரூ ஏஞ்சல்ஸ். இப்போ யார் சுப்பீரியர்? தேவதூதர்கள் மூலமா மோசே பழைய உடன்படிக்கை வாங்கி போய் கொடுத்தாரு. யார் சுப்பீரியர்? கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் தான் சுப்பீரியர். இப்போ ஏஞ்சல்ஸோட யார் சுப்பீரியர்? கொஞ்சம் பயமா இருக்கு. யார் சுப்பீரியர்? சபை. பத்தினா நம்மளை பிரிச்சிடும் தனியா. இனிமேல் நம்மளுங்கிற வார்த்தை வரவே வராது. யார் பெரியவங்க? நம்ம. அப்ப மோசையோட நம்ம கண்டிப்பா என்னதான் பெருசுதான். தேவதூதரோட நம்ம எப்படின்னா பெருசுதான். அதனாலதான் தேவன் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு யார் கொடுத்திருக்காரு? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? என்ன பண்ணுவோம்? தேவதூதர்களை இப்ப நியாயம் தீர்க்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு ஜட்ஜு. அப்ப நம்ம தேவதூதர்களுக்கு ஒரு ஜட்ஜுனா நம்ம தேவதூதர்களோடு எப்படித்தான் இருக்கணும்? நம்ம மேலானவர்கள் தான். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களா? இப்ப கொஸ்டின், தேவன் நம்மளை படைக்கிறப்ப தேவதூதர்களோட மேன்மையா படைச்சாரா, தேவதூதரோட கீழே படைச்சாரா? ஆனா எப்படி ஆக போறோம்? நம்ம எப்படி ஆக போறோம்? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. புரியுத கான்செப்ட் என்னட்டு? மனுஷன் எப்படி தெரியுமா தேவன் படைச்சாரு? அதை படிக்கும் போது அங்க பயங்கரமா இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். போதும். மனுஷனை தேவன் எப்படி படைச்சாரு? தேவதூதரிலும் சற்று சிறிய. இப்ப மனுஷன் எப்படி தான் இருக்கான்? அப்படியே இருக்கான். ஆனா இந்த மனுஷங்கள பிறந்த ஒரு குரூப் மட்டும் தேவதூதர்களை நியாயம் தீர்க்க போறாங்க, புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்படின்னா எந்த விஷயம் தேவதூதரோட கீழே படைக்கப்பட்ட நம்மளை தேவதூதர்களுக்கு மேல கொண்டு வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை, சாக்ரிஃபைஸ். நம்ம அப்படியே எரிச்சு, நம்முடைய வாழ்க்கை எரிச்சு தேவனுக்கு சுகந்த வாசனையா கொடுக்கிற விதத்துல தான் நம்ம தேவதூதர்களோட எங்க போறோம். இதுதான் எப்படி ரசிக்க சொல்றோம்.
புரியுது உங்களுக்கு? இன்னொரு வசனம், எங்க போறோம்? நம்ம போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருந்த நாம எங்க போறோம்? எங்க இருந்தோம்? தேவதூதர்களோட கீழே. எங்க போறோம்? தேவன் கூட. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. தேவதூதரோட கீழே படைக்கப்பட்ட நாம சபை எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா போனதுனாலதான் நாம தான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்கள்ங்கிறத தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு நினைச்சிருக்கேன். இதை புரிய வைக்கிறது தான் தேவ தூதர்களோட சபையும் கிறிஸ்துவ வழிபட்டவன் சொல்றாரு மேலாளர்கள். கரெக்டா? அடுத்த கொஸ்டின், பழைய உடன்படிக்கைக்கும் தேவ தூதர்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. மோசே மத்தியஸ்தர். ஆனா ஒரு வசனம் இருக்கு, நம்ம எபிரேயர்ல படிச்சிருக்கோம் 2ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 2:5. அது என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா கொஞ்சம்? எபிரேயர் 2:5 வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இது எந்த உலகத்தை பத்தி சொல்லியிருக்காரு எபிரேயர் ஆசிரியர்? தேர்ட் வேர்ல்ட். எந்த உடன்படிக்கை அது? புதிய உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. புதிய உடன்படிக்கையை பத்தி பேசுறமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்ப பழைய உடன்படிக்கை யார்கிட்ட கீழ்ப்படுத்தினார்? அப்படிதான் படிச்சோம். மோசே அவங்க மூலமா தான் வாங்கினார். அப்படின்னா புதிய உடன்படிக்கை தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணல? கீழ்ப்படுத்தல. வேற யார் கீழ்ப்படுத்திருக்காரு? நமக்கு. அப்ப நம்ம தேவதூதர்களோட மேல. அப்ப தேவதூதர்கள் நம்ம மேல வரப்ப தேவதூதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம தேவனுக்கு ஒர்க் பண்றோம், தேவதூதர்கள் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதுதாங்க சபையினுடைய வாழ்க்கை முறை. ஒரு வாழ்க்கை தேவனுடைய திட்டத்துக்குள்ள தேவனுக்கு பிரியமா இருந்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. அது இருக்குது. இங்க போறக்கலாமா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போறவங்க யார்? அது சபை. ஓகே. நிமித்தமாக ஊழியம் செய்யும், அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருப்பார்கள் அல்லவா? திங்க் பண்ணியே பார்க்க முடியும். பழைய உடன்படிக்கையை நியாயப்பிரமாணத்தை மோசேயை விட சுப்பீரியர் ஏஞ்சல்ஸ் கொடுத்தாங்க. இப்ப அந்த ஏஞ்சல்ஸே புதிய உடன்படிக்கைக்கு நமக்கு பணிவிடை செய்வாங்க. வாட் வில் மேக் திஸ் சேஞ்ச்? எது இந்த மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, சபையின் தியாக வாழ்க்கை. இதுதான் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. புரியுது உங்களுக்கு? அடுத்தது பழைய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ண இன்னொருத்தர் கூட சபையை கிறிஸ்துவை கம்பேர் பண்ணலாமா? அவரு அப்படிதான் கம்பேர் பண்ணியிருக்காரு. யார் அது? அடுத்தது நோ டவுட் மோசே பழைய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர். அங்கே கிளியரா. சோ அவர் எந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர்? பழைய உடன்படிக்கை. அப்படின்னா மோசேவோட சபையும் கிறிஸ்துவும் பெரியவங்கன்னா, இதே உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை கன்வெர்ட் ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவும் சபையை என்ன பண்றாங்களாமா? ஒர்க் பண்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில். இவரேன்னு சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து போயாச்சு. ஏன்னா 8ஆம் அதிகாரத்துல இருந்து வசனம் எடுத்திருக்கேன். இயேசு கிறிஸ்து போயாச்சு. யாரோட கம்பேர் பண்ணினா மோசேயோட கம்பேர் பண்ணலாம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ. புதிய உடன்படிக்கைக்கு என்ன பேர் வந்துருச்சு? விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்காரோ. யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறாரோ. அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிற அந்த மத்தியஸ்த வேலைங்கிறது பழைய உடன்படிக்கை கிடையாது. எந்த உடன்படிக்கை சூட்டான்னு பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை தான் சூட்டாகும். இதை எபிரேயருடைய ஆசிரியர் ஒரு அழகான கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி தெரியுமா? ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு ஓனர், அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்கிறது இந்த பிக்சர் நான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இப்ப நேரம் அங்கேயே போயிடலாம். இயேசு கிறிஸ்துவும் சபையும் மோசேயோட பெரியவங்க எக்ஸ்பிளைன் பண்றது அந்த கான்செப்ட். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். உங்களுக்கு கேள்வி முதல்ல சொல்லிடுறேன். இந்த 3 வசனத்தை படிச்சதுக்கு அப்புறமா வீடு யாருன்னு நீங்க சொல்லணும். பேசிக் சப்ஜெக்ட்ல கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. அது புரிந்து கொள்றதுக்காக நம்ம சொல்ற விளக்கங்கள் பேசிக்ல. இப்ப வீடு யாருன்னு சொல்லுவீங்க? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. क्वेश्चन யாருக்கு தான்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் தான், வேற யாரும் கிடையாது, நமக்கு தான். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. எவ்வளவு பெரியவர்? இப்பதான் படிச்சோம். தேவதூதர்களை விட பெரியவர். அடுத்து மோசேயோட எப்படி ஒரு பெரியவர்
அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் தான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய கொஸ்டின், யார் இந்த வீடு? இந்த வீடு யார் கண்டுபிடிச்சா அந்த வசனம் புரியும். திருப்பி ஒரு படிச்சலாம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்து வாங்க, அப்பதான் கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து வரேன். மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தாரமா ஒர்க் பண்ணார். உண்மையோட ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க? தேவனுடைய வீட்டில். இப்ப அடுத்தது பாருங்க, இவர் என்ன யார்? இப்ப இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் உண்மையில வர இருந்தாருமா, ஆனா வீட்டுக்கு உண்மையில வர இருந்தாரு போடல, உண்மையில வர இருந்தாரு தான் போட்டு. அப்ப வீடு யார்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வீடு யார் தெரியுமா? அதான் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைக்கு மோசே என்ன வந்தாரு? ஊழியக்காரர் இருந்தாரு. எப்படி? உண்மையில ஊழியக்காரர் இருந்தார். அடுத்த பாயிண்ட், இயேசு கிறிஸ்து உண்மையில இருந்தார். யாருக்கு? தேவனுக்கு. ஆனா வீட்டுக்குன்னு போடல. ஏன்? ஏன்னா அது பழைய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் இருந்தார் மோசே. இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையாவே மாறிட்டார். கரெக்ட் தானே? இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சபை தான் புதிய உடன்படிக்கை. புரியுது உங்களுக்கு? அப்ப மோசே உண்மையில வர இருந்தாரு வீட்டுக்கு, இயேசு கிறிஸ்து உண்மையில வர இருந்தாரு, அவரே உடன்படிக்கையா மாறி. கரெக்டா? இப்ப சொல்லுங்க, வீடு பெருசா, வீட்டை உருவாக்குனவர் பெருசா, வீட்டுல வேலை செஞ்சவர் பெருசா? பெரிய கேள்வி. வீட்டை உருவாக்கினவர் யாரு? பிதாவாகிய தேவன். வீடு யாரு? இப்ப புதிய உடன்படிக்கைக்கு வீடு யாரு? இயேசு கிறிஸ்து பிளஸ் சபை. மோசே பழைய வீட்டுல என்ன பண்ணிருக்காரு? சபை கிறிஸ்து வீடாவே மாறிட்டாங்க. இப்ப புரியுதா? சபை வீடு தானே. இப்ப கரெக்டா வந்திருப்பாங்க. வாசிங்க 3ஆம் வசனம், எபிரேயர் 3:3. 3ஆம் வசனம், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். இப்ப புதிய உடன்படிக்கைங்கிற வீட்டை உருவாக்குனது யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது. யார் வந்துருவாங்க? சபையும் வந்துடும். அப்ப அவங்க வீட்டை விட எப்படிப்பட்டவங்க? மேலானவங்க. அது போல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். புரிஞ்சா? மோசேயை விட இவர் யாரு? இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு எப்படி இருக்காரு? ஏன்னா மோசே ஒரு உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கைக்கே காரணமா இருந்திருக்காரு. அவர் தான் உடன்படிக்கை. அவர் மட்டுமா? அப்ப இந்த வருஷத்துல யார் பேர் ஆட் பண்ணிருக்கணும்? ஏன் ஆட் பண்ணல எபிரேயர் ஆசிரியர்? ஏன் ஆட் பண்ணலினா அடுத்த வருஷத்துல ஆட் பண்றாரு. எங்கனா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல ஆட் பண்றாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக, புதிய உடன்படிக்கை சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். எந்த வீட்ல? பழைய உடன்படிக்கை அப்படிங்கிற வீட்ல உண்மையுள்ளவரா இருந்தார். அடுத்தது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். மேற்பட்டவர்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். அப்ப உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? முதல் எந்த உடன்படிக்கைக்கு? புதிய உடன்படிக்கைக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக. நமக்கு வந்துருச்சு பாயிண்ட். நம்பிக்கை, தைரியம், மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தம் உறுதியா புடிச்சுக்கிட்டோம்னா நாமளே என்ன ஆயிரும்? அவருடைய இப்ப சொல்லுங்க யார் வீடு? கிறிஸ்து பிளஸ் சபை. புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பழைய வீடு. அதுல மோசே என்ன வந்தாரு? ஊழியக்காரன். புதிய உடன்படிக்கைக்கு ரெண்டு பேருமே வீடாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? சோ மோசே இல்லைன்னா அங்க பழைய உடன்படிக்கை வேற யார் மூலமா கொடுக்கலாம். இங்க இயேசு கிறிஸ்து சபை இல்லைன்னா தேவன் யார் மூலமாகவும் கொடுக்க முடியும். சோ நம்ம வீடு மோசே வீட்டின் ஊழியக்காரன். இப்ப ரெண்டு விஷயத்தை பார்த்தாச்சு. பழைய உடன்படிக்கை பண்ண ஒர்க் பண்ண ரெண்டு பேர்த்த விட சபையும் கிறிஸ்து மேலானவர்கள். ஒண்ணு தேவதூதர், இன்னொன்னு வீடு. வீடுன்னு சொல்ற மோசேயோட மேலானவர்கள். மூணாவது பாயிண்ட், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துருந்துச்ச ஒரு ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்தை விட சபையும் கிறிஸ்துவும் பண்ற ஆசாரியத்துவம் பெருசு, மேன்மையானது. சொல்லாம சொல்ல முடியாதா? சோ பழைய உடன்படிக்கையின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லாம அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆசாரியன் ஜனங்கள் கொடுக்கிற இந்த பாவ நிவாரண பலி மட்டும் வச்சுக்கலாம், அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ். அந்த பாவ நிவாரண பலி வாங்கிட்டு நேரம் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு திரையா கடந்து, ஒவ்வொரு திரையும் கடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி, கழுவுனா கழுவணும், வெட்டுனா வெட்டணும், எரினா எரிக்கணும், புடினா பிடிக்கணும், எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். எங்க? ஆசாரி போடுறதுக்குள்ள. தட் இஸ் கால்ட் ஆசாரியத்துவம்.
அப்படி எடுத்துட்டு ஒவ்வொருத்தரையா கடந்து கடைசி எங்க போனவர் மகா பரிசுத்தம். எத்தனை தடவை? வருஷத்துக்கு ஒரு தடவை. புரியுதா? இது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை ஒரு ஆசாரியர் இருக்கார்ல, அவர் பண்ற ஆசாரித்துவம் இதை விட பெட்டர், மேன்மை. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? இவரு ஸ்கிரீன் வழியா தான் போறாரு, அவரு ஸ்கிரீன் வழியா தான் போறாரு. அப்புறம் எப்படி மேன்மை? இவர் ஸ்கிரீன் வழியா போய் ரீச் ஆகிறது மகா பரிசுத்தம், அவர் ஸ்கிரீன் வழியா போய் ரீச் ஆகிறது பரலோகம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய், ஸ்கிரீன் வழியா இல்ல, வானங்களின் வழி. அப்ப வானம் தான் அவருக்கு ஸ்கிரீன். யாருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவுள். நல்ல கிரிப்பா பிடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நூலை கிரிப்பா பிடிக்க முடியுமா? நூல் ஏன் நூல் கிரிப்பா தான் இருக்குது. நூல் கிரிப்பா இருக்கு, அதை நம்மளை தாங்குற அளவுக்கு இந்த நூலுக்கு என்ன இல்லை? சக்தி. அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒர்க் பண்ணலாம், ஆனா ஜனங்களை தாங்க என்ன பண்ண முடியாது. ஆனா இந்த ஆசாரியன் உறுதியா பிடிச்சிடலாம். ஏன்னா அவர் போறது பரலோகம், அவர் போறது நிழல். அந்த ஆசாரியன், இந்த ஆசாரியன் போறது நிஜம் இல்லையா? அப்ப இந்த ஆசாரியன் எப்படி நிழல்? அந்த ஆசாரியன் நிழலுக்குள்ள போறதுக்கே எத்தனை ஃபார்மாலிட்டி. எல்லாரும் போக முடியுமா? அதுக்குள்ள வசனமே இருக்கு, ஆரோனை போல் அழகு. நிழலுக்குள்ள போறதுக்கு அத்தனை ஃபில்ட்ரேஷன். அப்ப நிஜத்துக்குள்ள போறதுக்கு எத்தனை ஃபில்ட்ரேஷன்? அத்தனை ஃபில்ட்ரேஷனையும் முதல்ல தாண்டி போனது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நாமளும் கண்டிப்பா போவாங்கிறத பெனிஃபிட். பிகாஸ் இளங்காலை பலியாய் உள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா வெள்ளாட்டு கடை உள்ள போகலாம் அப்படிங்கிறது வெரி 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 கிளியர். இப்ப அந்த ஆசாரியனுக்கும் இந்த ஆசாரியனுக்கும், எந்த ஆசாரியன்? பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒர்க் பண்ண ஒரு பிரதான ஆசாரியனுக்கும், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஆசாரியனுக்கும் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன? அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகும். இவர் எப்படி எப்ப வேணாலும் போலாம் சொல்லக்கூடாது. இவர் அங்கேயே இருப்பார். அங்க போற அளவுக்கு இவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? அவருக்கு மட்டும் தான் கிடைக்க போதா? யாருக்கு கிடைக்க போகுது? அவருடைய கூட அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருக்கும் கிடைக்க போகுது? நமக்கு. அப்ப அவர் போற இடத்துக்கு நம்மளும் போவோம்னா அவர் மாதிரி தான் போகணும். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியனோட எப்படி மேன்மைன்னு பார்க்கலாம் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும், கான்செப்ட் புரிஞ்சுலையா? பழைய உடன்படிக்கை மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். ஒரு ஆசாரியன் நியமிக்கப்படுறார் இல்லையா? கடைசி வரைக்கும் ஒரே ஆசாரியன் தான் இல்லையா? ஏங்க கடைசி வரைக்கும் ஒரே ஆசாரியன் நியமிக்க முடியாதா? ஏன் முடியாது? செத்து போயிடுவார். வயசான என்ன வருவாரு நம்முடைய ஆசாரியன்? அடுத்தது எபிரேயர் 5:2 இரண்டாம் வசனம். தானும் பலவீனம் உள்ளவனானபடி, அந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவர்? தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பலிய கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கும் பலிய வாங்கிட்டு போற ஆசாரியனுக்கு என்ன இல்லை, வித்தியாசமே இல்லை. அப்புறம் எப்படி இவர் மட்டும் பலி எடுத்துட்டு போனா? அவர் பலி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பலி செலுத்தணும். வாசிக்கலாம் பாருங்க 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல, ஜனங்களுடைய பாவத்திற்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இயேசுக்கு சூட் ஆகும். அதான் நிழலுக்கும் பொருளுக்கும் இருக்கிற வித்தியாசம். கரெக்டா புரிஞ்சவங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவரது ஆசாரியர். இயேசு கிறிஸ்து ஒரே டைம்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அடுத்தது மற்றவங்களுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பலியாகிறாரே தவிர அவருடைய பாவத்திற்காக பலி செலுத்துறது இல்லை. இப்ப ஏற்பட்ட ஆசாரியன் இருக்கிறப்ப நாம எதுக்காக கவலைப்பட வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை பலி செலுத்தணும்? இல்ல இப்படி வந்துடுறேன். பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில ஒரு ஆசாரியன் பலியை கொண்டு போகணும்னா அவருக்காக பலி செலுத்தணும், ஜனங்களுக்காக பலி செலுத்தணும். வந்துருச்சா? ரெண்டு விதமான பலி. தனக்காக செலுத்தணும், ஜனங்களுக்காக செலுத்தணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே டைம். அப்புறம் எப்படி ஒரே டைம்ல டேலி ஆகுது? வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லைன்னு ஆசாரியங்கள் இல்ல, அந்த மாதிரி ஆசாரியன் நமக்கு இல்ல இல்லையா? பரிதவிக்கக்கூடிய என்ன அர்த்தம் அப்படின்னா, பலியை வாங்குறவரும் பலியை கொண்டு போறவர் ஒரே மரத்தை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்முடைய பலியை வாங்குறவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அப்ப கொடுக்கறதே கை நடுங்கும்ல, ஐயோ அவர்கிட்ட போய் அதில் எப்படி கொடுக்குறது? அந்த மாதிரிதான் பாவங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட. சரியான பாயிண்ட் தாங்க. நம்ம இப்போ சொல்லி நம்ம அனுபவிக்க வேண்டிய அத்தனை அவர் அனுபவிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பாவத்துக்காக இல்ல, நம்முடைய பாவத்துக்காக. புரியுதா உங்களுக்கு? சோ நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்ப நமக்கு என்ன 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 பெனிஃபிட்? கட்டாயமா போய் சேர்ந்துருவாங்கிற பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையின் மூலம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்தது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21, 22 நல்லா கவனிங்க. இப்போ ஒரே பலியில எப்படி 2 பலி இயேசு கிறிஸ்து இன்க்ளூட் பண்றாரு விளக்கம் இங்க இருக்கு. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. क्वेश्चन கேட்டுட்டுமா? இப்பவே அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டா கேட்றேன். எந்த ஆணையின்படி அவர் ஆசாரியராக்கப்பட்டார்? இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டார். இன்னும் கேள்வி சிம்பிளிஃபை பண்ணுமா? எந்த முறைமையில அவர் ஆசாரியராக்கப்பட்டார்னு கேட்டேன். மெல்கிசேதேக்கின் முறைமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் சித்தமா இருந்தா தனியா பார்த்துக்கலாம், அது நீங்க நம்ம டச் பண்ண போறதில்ல. அந்த ஆணையின்படி அவர் ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷமான காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். திருப்பி படிங்க அந்த வார்த்தையை. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து என்ன காரணமா? பிணையாளி. என்ன பிணையாளினா? பிணையாளினா என்ன? இங்கிலீஷ் நல்லா இருக்கு அந்த வார்த்தை படிக்கிறது. ஜீசஸ் இஸ் த ஷூரிட்டி, கேரண்டி ஆஃப் த பெட்டர் கவர்னன்ட். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? பலி செலுத்த போறப்ப அந்த ஆசாரியன், பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, ஷூரிட்டி கிடையாது ஜனங்களுக்கு. நோ ஷூரிட்டி. ஏன்னா இவரே போயிட்டு வருவாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஜனங்களுடைய பலி போய் சேரும்? இந்த ஆசாரியன் என்ன பண்றாருமா, ஒரே பலியில அவருடைய பாவத்துக்கு இல்ல, நம்முடைய பாவத்தை பலி செலுத்தி முடிச்சாரு ஒரே பலியில. அந்த ஒரே பலி செலுத்தும் போது என்ன பண்றாரமா, எங்கிட்ட பாவம் இல்ல தேவனே, பின்னாடி வரப்போற ஜனங்களுடைய பாவத்துக்கு தான் நான் பலியாகிறேன், அவங்க பாவம் செய்ய மாட்டாங்கன்னு ஷூரிட்டி போட்டு கொடுத்துட்டு பலியாகிறாங்க. ஷூரிட்டி இப்ப புரிஞ்சு உங்களுக்கு என்ன கரெக்டா தமிழ் வார்த்தை சொல்லுங்க. என்ன உத்தரவாதம் ரொம்ப ரொம்ப டீசென்டான வேலை இருக்கு. உத்தரவாதம் ஜாமீன். சோ நமக்காக ஜாமீன் போட்டு கொடுத்துருக்காரு. நமக்குன்னு சொல்றது 1,44,000. புரியுது உங்களுக்கு? சோ அந்த ஒரு நாள் ஆசரிப்பு கூடாரத்தின் பெரிய நாள், அதாவது அட்டோன்மெண்ட் டே, ஒப்புரவாக்கல் நாள்ல நிழல் பொருள் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா, நிழல்ல ஒரு கூடாரம் இருக்கு, நிழல்ல ஒரு பலி இருக்கு, நிழல்ல ஒரு ஆசாரியன் இருக்காரு, நிழல்ல ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. இது அப்படியே புதிய உடன்படிக்கை கம்பேர் பண்றப்ப நீங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றா எப்படி சொல்லலான்ட்டு கீழே உடன்படிக்கையிலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பழைய உடன்படிக்கை பதிலாக பொருள் என்ன வரும்? புதிய உடன்படிக்கை. சரியான பதில். பழைய ஆசாரியனுக்கு பதிலாக பழைய ஆசாரியனுக்கு பதிலாக எந்த ஆசாரியன் போடலாம்? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேரை போட்டுறீங்க. ஆசாரியனா சொல்லணும் இயேசு கிறிஸ்துவ எப்படி சொல்லலாம்? நிரந்தர ஆசாரியன் அப்படி சொல்லலாம். கரெக்ட். மெல்கிசேதேக்கு முறைமை கரெக்ட். நிரந்தர ஆசாரியன். அங்க பலி, இங்க மெய்யான பலி. அங்க பலி, இங்க மெய்யான பலி. அங்க கூடாரம், இங்க மெய்யான கூடாரம். அங்க ஆசரிப்பு கூடாரம், இங்க பரலோகம். அங்க விலங்கின் பலி, இங்க ஆண்டவருடைய பலி. அதுலயே சபையினுடைய பலி இன்க்ளூட் ஆயிடுச்சு. அங்க ஆசாரியன் ஒர்க் பண்ணுவாரு, அவர் செத்து போயிடுவார் கொஞ்ச நாள்ல. இங்க இருக்கிற ஆசாரியன் என்னைக்கும் மறிக்க போறதில்ல, ஒரே டைம்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அது பழைய உடன்படிக்கை, இது என்ன உடன்படிக்கைங்க? புரிஞ்சுங்களா? சோ இந்த மூன்று, அதாவது இந்த 2 உடன்படிக்கை காலப்பகுதியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? காலப்பகுதியோட இப்ப மேன்மை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சபையை மேன்மை பார்த்தோம். எத்தனை விஷயத்துல மேன்மை பார்த்தோம்? ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவ தூதர்களோட மேலானது. செகண்ட், மோசேவோட மேலானது. மூணாவது, ஆசாரியத்துவத்தை விட மேலானது. அடுத்த ஒரு கம்பேரிசன், இந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் காலத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம், நான் 2 கலர் போட்டிருக்கேன், அதை நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எபிரேயர் 8th சாப்டர் கம்பேர் பண்ணுமே, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி. யாருடைய பிதாக்களை? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த
நாளிலே. என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? நம்ம ஆளுகளை சொல்லுவாங்க இல்லையா, கலவக்கிலாம் உன் கையை பிடிச்சதுல இருந்து நான் உன்னை விட்டு என்ன பண்ணதில்லை. எப்ப சொல்லுவாங்க இதெல்லாம்? கல்யாணத்தில். சரி, அந்த மாதிரி தேவன் சொல்றாரு, அவர்கள் கையை நான் பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அவர்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. என்னைக்கு? அவங்க கை பிடிச்ச அன்னைக்கு. யார் கை பிடிச்ச அன்னைக்கு? இஸ்ரேல் ஜனங்கள். அது என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை இல்லையா? அந்த மாதிரி இப்ப சொல்ல போற உடன்படிக்கை இருக்காது. அடுத்தது, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. அந்த உடன்படிக்கை கொடுத்து அவங்க என்ன பண்ணல? நிலை நிற்கல. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று. நானும் அவர்களை புறக்கணி. பாருங்க, கையை பிடிச்சேன், கொடுத்தேன், நிக்கல. இவ்வளவுதான். அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 8:10. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணின உடன்படிக்கையாவது. அந்த நாட்களுக்கு பின்பு. எந்த நாட்களுக்கு பின்பு? அவங்கள புறக்கணிச்ச நாளுக்கு பின்னாடி. இப்ப காலப்பகுதிக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர்கள் கையை பிடித்த நாளில் இருக்கு இல்லையா, அந்த யுகம் என்ன யுகம்? யூதேயம். சரியான பாயிண்ட். அந்த யூதேயத்துல அவங்க உடன்படிக்கையில் என்ன பண்ணல? அப்ப உடன்படிக்கையில் நிலை நிற்காத யுகம் எது? யூதேயம். அடுத்தது, நான் அவர்களை புறக்கணித்தேன். இது எந்த யுகம்? சுவிசேஷகம். சரியான பதில். சோ சுவிசேஷகம் முழுக்க இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் யாருமே மேன்மைக்கு வர முடியாது. நானும் அவர்கள் என்ன பட்டேன்? புறக்கணி. அடுத்தது, எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு. எந்த நாட்களுக்கு பின்பு? யூத யுகத்துக்கு, சாரி, சுவிசேஷ யுகத்துக்கு பின்னாடி. புரியுது உங்களுக்கு? யூத யுகத்துல கொடுத்தேன், யூத யுகத்துல கடைபிடிக்கல, சோ புறக்கணிச்சிட்டேன். எந்த யுகத்துல? சுவிசேஷ யுகத்துல. மறுபடியும் கொடுப்பேன். எந்த யுகத்துல? மேசியா யுகத்துல கொடுப்பேன். புரியுது உங்களுக்கு? அப்படின்னா புதிய உடன்படிக்கையுடைய ப்ராசஸ் எந்த யுகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும்? எந்த யுகத்துல ப்ராசஸ் ஆகும்? சுவிசேஷம். சரியான பதில். புரியுது உங்களுக்கு? அந்த சுவிசேஷ யுகத்துல பழைய உடன்படிக்கையின்படி யாருமே மேல வர முடியாது. புதிய உடன்படிக்கை ப்ராசஸ் ஆகி சுவிசேஷ யுகத்துல சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா, சபை கம்ப்ளீட் ஆச்சுன்னா, அதன் ரிசல்ட் புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு என்ன போகும். ஸோ காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. இந்த பேஸோட அப்படியே 9ஆம் அதிகாரத்துக்குள்ள போனா, 9ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு எபிரேய ஆசிரியர்னா, ஒவ்வொரு பொருளா விளக்குறாரு. அங்க அது இருந்துச்சு, இங்க ஒரு கூடாரம் இருந்துச்சு அப்படின்னு விளக்கிட்டு திடீர்னு என்ன பண்றாரு, எனக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு. வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்ட கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. சோ ஆசரிப்பு கூடாரத்துடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ எந்த வசனத்துக்கு வந்துட்டோம்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. எந்த இடத்துல? மகாபரிசுத்தத்துக்குள்ள. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. நான் பாட்டுக்கு வந்து நின்று உங்ககிட்ட இப்போ நான் எபிரேயர் புத்தகத்தை பத்தி உங்களுக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பத்தி எடுக்கிறதுக்கு இப்போ எனக்கு என்ன இல்லை டைம். அடுத்து என்ன கேட்போம்? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, இப்போ வந்து கேட்கலாம், நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, அப்புறம் டைம் இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆசரிப்பு கூடாத பொருட்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. அது இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்போ பேசணும். அது என்ன? வேற ஒன்றும் இல்லை, அதுதான் ஒப்புரவாக்குறீங்க. கம்ப்ளீட்டாக அந்த சாக்ரிஃபைஸை அப்படியே என்ன பண்ணுறாருன்னா இங்கே சூஸ் பண்ணுறாரு. ஸோ ஒப்புரவாக்குதல் நாளில் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளை ஒரு வெள்ளாட்டுக்கடை கொண்டு போகப்படுது. பழைய உடன்படிக்கையில் யார் கொண்டு போவா? ஆசாரி. எப்படி கொண்டு போவாரு? தனக்காக பலி செலுத்துவார். ஜனங்களுடைய பலி இந்த பலியின் வாயிலா என்ன பண்றாங்க எடுத்துட்டு போறாங்க. கரெக்டா? புரிஞ்சா? இப்ப எத்தனை தடவை பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில பிரதான ஆசாரியும் பலி எடுத்து உள்ள போவாங்க? வருஷத்துக்கு ஒரு கரெக்ட். எத்தனை டைம்? ஒரு டைம் எத்தனை தடவை? 2 டைம். ஏன்? ஒரு தடவை வந்து காலை எடுத்துட்டு போகணும், இன்னொரு தடவை விளையாட்டுக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணுதான். பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரண்டாம் கூடாரத்திலே, அது என்ன இரண்டாம் கூடாரம்? மகாபரிசுத்தம். அதிலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். வெரி கிளியர். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை எத்தனை தடவை போறோம்ல? 2 டைம். ஒரு டைமா? 2 டைம். ஏன் 2 டைம் போறாரு? ஒரு தடவை இளம் காலை, இன்னொரு டைம் அப்படியே ஒரு டைம் சொல்லிட்டு வசனம். வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாதீங்க, பட் அதை ஒரு டைம் தான் கன்சிடர் பண்ணுது. ஏன்னு கேட்டா, இளம் காலை வெள்ளாட்டுக்கடாவும் 2 தனித்தனியா போடக்கூட, 2ம் ஒரே பலிதான்.
ரைட்? ரெண்டும் ஒரே பலிதான். எப்படி சொல்லலாம்? அதுதான் ரசல் ஒரு அழகாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க. டுகெதர் தீஸ் டூ அனிமல்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் த ஒன் ஆஃபரிங் ஆஃப் சின். ஒரே பாவ நிவாரண பலிக்காக என்ன பண்ணப்படுது? ரெண்டுமே கொடுக்கப்படுது. 2 டைம் எடுத்துட்டு போறாங்கிறதுக்காக அது 2 பலி ஆகாது. இது அப்படியே பொருள்ல கம்பேர் பண்ணி எப்படி இருக்கு வச்சுப்பாங்க. இளம் காலை வெள்ளாட்டுக்கடா 2 டைம் போதுங்கிறதுக்காக அது 2 பலி கிடையாது, ஒரே பலி தான். இப்ப அப்படியே புதிய உடன்படிக்கை வந்துடலாமா? அப்படி நிழல் கம்பேர் பண்ணலாமா? இளம் காலை யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து. வெள்ளாட்டுக்கடை யாரை குறிக்கும்? எத்தனை தடவை போன உள்ள அங்க பெரிய கூடாரம், மெய்யான கூடாரம். எத்தனை டைம்? ஒரு டைம், 2 டைம், ஒரே டைம் தான். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. நிழல் முடிஞ்சு. அவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறீங்க. அவர்தான் இப்ப நமக்கு பிரதான ஆசாரி. கரெக்டா? இப்போ ஒரு பிரதான ஆசாரி இங்க ஒர்க் பண்றாரு நமக்காக. எந்த ரத்தத்தினால அல்ல? இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் பிரவேசிக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் என்ன ஆகணும்? பலியாகணும். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் பலியாகி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பு என்ன பண்ணாரு? ஆனா பலி 2 இல்ல. என்னதான் இயேசு கிறிஸ்துக்கு பிரதான ஆசாரியன் ஒரு டைம் பலியானது, பலி 2 தானே. என்ன பலி? என்ன பலின்னு கேட்டா, ஒன்னு இளம் காலை, இன்னொன்னு வெள்ளாட்டுக்கடை. இளம் காலை யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து. வெள்ளாட்டுக்கடை யாரை குறிக்கும்? இப்ப நம்ம 2 பேரும் ஒரே பலியா வேற வேற பலியா? சொல்றதுக்கு பயமா இல்லையா இருக்கலாம்? ஏன் தெரியுங்களா? ஒரே பலி. அந்த பிரதான ஆசிரியன் இயேசு கிறிஸ்துக்கு பிரதான ஆசிரியன் போறப்ப அவருக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இளம் காலைங்கிற கான்செப்ட் பலியாகிறது எதுக்குன்னா வெள்ளாட்டுக்கடாவுடைய பாவத்துக்காக தான். இப்ப எத்தனை பலிதான்? இந்த தேவன் அலோவ் பண்ணுவாரா? ஆனா தேவன் அலோவ் பண்ணிருக்காரு. ஏன் தெரியுமா? ஷூரிட்டி போட்டு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன? அவங்க பரிசுத்தமான அவ்வளவுதான் நான் கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க. இப்ப யாரை நம்பி கையெழுத்து போட்டிருக்காரு இயேசு கிறிஸ்து? நம்ம யார் நம்பி கையெழுத்து போட்டிருக்க? நம்ம எங்க கையெழுத்து போடுற? கையெழுத்தே பெரிய பாருங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப பாருங்க, ஒரே படியா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். வசனம் வேணும் அதுக்கு? வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களை போல, பழைய உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ண பிரதான ஆசாரியர்களை போல, முன்பு சொந்த பாவங்களுக்காகவும், சொந்த பாவம் பேர் பாருங்க, சொந்த பாவத்துக்காகவும், பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. நாளோறும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா ஆசாரியன் இல்ல, பாவம் இல்லை. அப்ப எப்படி ஒரே பலி? அவர் பலியாகிறது நம்முடைய பாவத்துக்காக. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு தடவை பலியிடப்பட்ட நாம் எப்படி சுத்தமாகும்? ஷூரிட்டி போட்டு கொடுத்தார். கரெக்டா? அடுத்து இன்னொரு வசனம் முதலியே எபிரேயர் 10:14. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். மொத்தம் எத்தனை பலிதான்? ஒரே பலிதான். அது யார் கொடுத்த பலிதான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. யாருக்கு சேர்த்து கொடுத்த பலிதான்? இப்ப நாம யாருக்கு பலி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு பலி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? பலி கொடுக்கறது நம்முடைய வாழ்க்கையை அவர் கொடுக்கணும். இப்ப மறுபடியும் கான்செப்ட் வந்துடுறேன். திருப்பி பழையபடி ஒரே பலிதான், ஆனா 2 விலங்கு, 2 அனிமல்ஸ். என்னென்ன? இளம் காலை, விலங்கு. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? 2 வேற வேற விலங்கா இருந்தாலும் 2 ஒண்ணுதான், ஒரே நோக்கத்துக்காக செலுத்தப்படுறதுதான். அப்ப ஒரு பலிதான். ஆனா 2 பலி ஒரே டைம்ல செலுத்தப்படலையே. முதல்ல இது உள்ள போச்சு, அடுத்து எது போச்சு? அதே மாதிரி நம்முடைய பலிக்காக இயேசு கிறிஸ்து மரணம் ஆயிருக்காருன்னா நம்ம பலி செலுத்துறது வேற டைம்ல, அவர் பலி செலுத்துறது நமக்கு முன்னாடி. கரெக்டா? முதல்ல இளங்காலை, அப்புறம் யாரு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா. கரெக்டா புரியுது உங்களுக்கு? அப்ப வெள்ளாட்டுக்கடா எப்ப பலி செலுத்துச்சு, இளங்காலை எப்ப பலி செலுத்த ஆரம்பிச்சது? அப்படிதான் கரெக்டா. இளங்காலை எப்ப பலி செலுத்த ஆரம்பிச்சது? அதுக்கப்புறம் தான் வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்த ஆரம்பிச்சது. இளங்காலை எப்ப பலி செலுத்த ஆரம்பிச்சது? ஞானஸ்தானம். இப்ப பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அப்பவே மறிச்சது நீங்க இயேசு கிறிஸ்து, ஞானஸ்தானம். வெள்ளாட்டுக்கடை எப்ப ஆரம்பிச்சது பலி செலுத்துறதுக்கு? இல்ல, காலப்பகுதியில் நம்முடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கை, நம்ம சபையா இருப்ப நம்ம அந்த பாயிண்ட் ஆட் ஆகிக்கிறோம்.
ஒட்டுமொத்தமா சபைக்கு வெள்ளாட்டு கடாக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்பன்னு பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே. இந்த கான்செப்ட் தான் எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெஸ் பண்றாரு. முதல் பிக்சர் இருக்கிறது இளம் காலையுடைய பலி அவருடைய ஞானஸ்தானத்துல ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, அவர் மரிச்சதுக்கு அப்புறமா அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியின் மூலம் பரிசுத்தமாக்க போகிறவர்களை அவர் பூரணப்படுத்துறதுக்காக பெந்தேகோஸ்தே நாள் இருந்து சபையினுடைய பலி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? அடுத்தது திருப்பி முதல்ல சொன்ன கான்செப்ட் வந்துட்டு அப்ஜெக்டிவ். எபிரேயர் ஆசிரியருடைய அப்ஜெக்டிவ் என்ன? பழைய உடன்படிக்கை வேலிடிட்டி இல்லை, புதிய உடன்படிக்கை செயல்படுத்தப்படணும்னா ஒப்புரவாக்குதல் பலி எடுத்து வைக்கிறாரு நிழலா. அதில் இளம் காலை வெள்ளாட்டுக்கடை பலியிடப்படுது. அதுக்கு ஈக்குவலா கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறாரு. சபை 1,40,000 பேர் தங்கள் கோர்ஸை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. யார் மூலமா ஆரம்பிக்குது? இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா. அவங்க வச்சா தேவன் யார் ஆசீர்வதிக்க போறாரு? இந்த கான்செப்டை கடைசியா வரணும்னு சொல்றது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம். இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி. எத்தனை பலி? ஒரே பலி. புரிச்சவங்களுக்கு ஒரே பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் எதுக்கு உட்கார்ந்திருக்காரு? அப்ப ஆரம்பிச்சோம்ல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல காத்துட்டு தான் சொன்னீங்களா? இங்க காத்துட்டு தான் வசனமே இருக்கு. 13ஆம் வசனம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கு போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக இயேசு கிறிஸ்து காத்துருக்காரு? இந்த வசனத்துல கரெக்ட். எல்லா சத்துருக்களையும் பாதப்படியாக்கி போறது காத்திருக்காரு. அதுக்கிடையே என்ன ப்ராசஸ் நடக்கணும்? இவர் பலியை முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து யாருடைய பலியை முடிக்கணும்? சபை. அதுக்கு தான் காத்துட்டு இருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:14. 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியில பூரணப்படுத்தி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம எல்லாரும் பலி செலுத்தி முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா பலியினுடைய மேன்மை முடிஞ்சிடும். புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் என்ன வரணும்? புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது வரணும். கரெக்டானே? ஏன்னா ஒரே பலியில் என்ன பண்றாரு? எழுதியும் கரெக்டா வருது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின். எந்த நாட்களுக்கு பின்பு? சிம்பிளா சொல்லணும்னா சபை எல்லாரும் தன் கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல சுவிசேஷ யுகத்துக்கு அப்புறம் நினைச்சுக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது. யாரோடு? இஸ்ரேல் ஜனங்கள். அவர்களோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. இந்த வசனத்தை தான் ஆரம்பத்தில் படிச்சோம். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல படிச்சோம். என் பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணுவேன்? வச்சு. எந்த பிரமாணத்தை? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எங்க வச்சாரு? கற்பலகையில. புதிய உடன்படிக்கை எங்க வைக்க போறாரு? இருதயத்தில். அப்படின்னு அர்த்தம் அதை கல்லுல தான் எழுத முடியும். இதை எங்க எழுதலாம் அப்படின்னா அதை ஏன் கல் எழுத முடிச்சது? இதையும் இருதயத்தில் எழுத முடியும். பழைய ஏற்பாட்டிலே இருதயத்தில் எழுதியிருந்தா பழைய உடன்படிக்கை சக்சஸ் போயிடும்ல. பழைய உடன்படிக்கையை கல்லில் எழுத இருதயத்தில் எழுத முடியாது. ஏன்னா அந்த மாதிரி யாரும் வாழ்ந்து காமிக்கல. கல்லில் எழுதி வச்சு வாழ சொன்னார். புதிய உடன்படிக்கை எப்படி தெரியுமா? வாழ்ந்து காமிச்சவனுடைய வாழ்க்கையை கொண்டு இருதயத்தில் எழுதுறாரு. யார் அந்த வாழ்ந்து காமித்தவர்கள்? நான் மட்டும் அப்படின்னு நின்று பார்த்து வேற யாரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்துடைய வாழ்க்கை, சபையுடைய வாழ்க்கையை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசுல என்ன பண்ண போறாங்க? எழுத போறாங்க. பாருங்க, கற்பலகை கூட புதிய உடன்படிக்கையில் மேன்மை இருந்தான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சபை தான். கிறிஸ்துவும் சபை. அப்படி இந்த ஜனங்கள் மனசுல எழுதிட்டாருன்னா கம்ப்ளீட்டா அடுத்த யுகத்துல வாங்கிட்டான். ஸோ இந்த சார்ட்ல அப்படி மூத்த சோதர் போட்ட சார்ட்ல இப்ப ப்ராசஸ் எங்க ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷம். ப்ராசஸ் எங்க ஆயிட்டு இருக்கு? சுவிசேஷம். ஸோ இதுக்குள்ள நம்முடைய கோர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் கேட்டீங்கன்னா உலக ஜனங்கள் ரட்சிப்பு. ஆனால் உலக ஜனங்கள் ரட்சிப்புக்கு வரதுக்கு நாம இன்னும் என்ன பண்ண நம்முடைய கோர்ஸை முடிக்கல. ஸோ என்ன பண்ணுறோம்னா எபிரேயர் 10 அதிகாரத்தில் சொன்ன விளக்கத்தை 11ஆம் அதிகாரத்தில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா உங்களுக்கும் சில முன்மாதிரிகள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விசுவாசிகளுடைய பட்டியலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தருடைய பலியை பற்றி பேசுகிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபேல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருடைய பலியும் சொல்லி உங்களுக்கு ஒரு நிழல் வச்சிருக்கிறேன். இதை உங்க இருதயத்தில் என்ன பண்ணிட்டேன்? உங்களுங்கிறது யார்? இப்ப சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய சபையுடைய இருதயத்தில் நான் எழுதிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, உங்க இருதயத்தில் யார் பேர் எழுதணும்? உதாரணத்துக்கு ஆபிரகாம் எழுதியிருக்க இல்லையா? அந்த ஆபிரகாமே
ஆசீர்வதிக்கப்படணும்னா அது முக்கியம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க சப்தப்படி. ஏன் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க? பழைய உடன்படிக்கை சரியான பாயிண்ட் தான். அந்த உடன்படிக்கையின் மூலம் என்ன பண்ண முடியல? பூர்ணப்படுத்த முடியல. இப்ப புதிய உடன்படிக்கையின் மூலம் என்ன பண்ணிடலாம்? பூர்ணப்படுத்தலாம். ஆனா பழைய வாய்ப்புக்கு அவங்க போக முடியாது. நம்ம எல்லாரும் அவருக்கு போக முடியாது. வாசிங்க 40ஆம் வசனம். 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். क्वेश्चन அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றை நமக்கு வச்சிருக்காரு முன்னாடியே. அது என்ன? புதிய உடன்படிக்கை. அதை முன்னாடியே என்ன பண்ணிட்டாரமா? நியமிச்சிட்டார். அதுபடி வாழ்ந்தா அந்த உடன்படிக்கை வாங்கிக்கலாம், அந்த உடன்படிக்கைக்கு ஒர்க் பண்ணலாம், அந்த உடன்படிக்கையாவே நம்ம மாறலாம். அப்படி மாறின உலக ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இத்தனையும் சொல்லி ஒருத்தர் கேட்கல, என்ன பண்றது? பேசாம விட்டுற வேண்டியது அப்படின்னு அவர் விடல. அப்படின்னு அவர் விடல. எபிரேயர் ஆசிரியர் மறுபடியும் 12ஆம் அதிகாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா பாருங்க, எபிரேயர் 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இத்தனை பேர் உங்களை சுத்தி லெசன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. சரியான பாயிண்ட் தான். அவர் தான் முன்னாடி பலி செலுத்திட்டு போனவர். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட நம்ம என்ன பண்ணலாம்? ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்தில் என்ன பாயிண்ட் டச் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உடன்படிக்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சபைக்கு திருப்பி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அந்த உடன்படிக்கைக்கு என்ன பேருங்க? நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவார். அழகா வார்த்தைகளை செதுக்கி இருக்காருங்க எங்களுடைய ஆசிரியர். என்ன சுருக்கமா நறுக்குன்னு சொல்லணுமோ கரெக்டா சொல்லியிருக்கோம். உங்களை எல்லாம் செதுக்கி வச்சிருக்காரு தேவன். உங்களை எப்படி திரும்ப செதுக்குறாரு? நீங்க மீறப்பெல்லாம் கரெக்டா செதுக்கிட்டே இருக்காருங்க. நீங்க செதுக்கிறத பார்க்காதீங்க, என்னவா மாற போறோங்கன்னு நீங்க பாருங்க. முன்னாடி இயேசு கிறிஸ்து சுற்றி திரளான சாட்சிகள். உங்க இருதயத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை, நாளைக்கு நீங்க என்னவா மாற போறீங்க, உங்க வாழ்க்கை நாளைக்கு எங்க போக போகுது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதுக்கு மீறி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்கள ஒருத்தராலையும் ஒண்ணுமே செய்ய முடியும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல எபிரேயர் புத்தகத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சில விளக்கங்களை பார்த்துட்டோம், வசனங்கள் நம்ம படிச்சிட்டோம். ஏற்கனவே நம்முடைய சகோதரர்கள் ஃபுல்லாகவே எபிரேயருடைய ஸ்டடியை வந்து எடுத்திருக்காங்க. அதனால் அதையும் நம்ம திருப்பி கேட்டோம்னா இன்னும் நமக்கு மறுபடியும் பிரயோஜனமாக இருக்கும். இதில் டச் பண்ணாத ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன இருக்காரு? ஆசாரியர் இருக்காரு. அதை பற்றி தனியாக சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய காலத்தில் அது தேவன் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்தடுத்த சப்ஜெக்டில் நம்ம அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கலாம், முன்னேறி போயிட்டே இருக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வராங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்முடைய பிதாவாகி தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு உன்னதமான ஒரு சத்திய பாடத்தை நம் அனைவருக்கும் சகோதர வாயிலாக கொடுத்துருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், பிரதரோட பாடத்தின் ஆரம்பித்து சொன்னாங்க, இந்த எபிரேயர்களுடைய நிருபத்தை எழுதுனது யாரும் தெரியல. எழுதுனது நம்ம உண்மையாகவே யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதை பார்த்து குறிப்பிடப்படவும் இல்லை, தேவன் அதை வெளிக்கொண்டவும் இல்லை, மறைச்சிட்டார் அப்படியே. ஆனால் எழுதுனது யாரும் தெரியாது. ஆனால் யாருக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்குங்க? யாருக்கு? இல்லை நமக்கு தான் அங்கே எழுதப்பட்டது. இந்த எபிரேயர்கள் யார்? எபிரேயருக்கு எழுதியிருக்காங்க. எபிரேயர் யாருங்க?
யூதர்கள் தான். எபிரேய பாஷை பேசக்கூடிய எல்லாரும். எபிரேய பாஷையை பேசுறது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள். ஓகேங்களா? இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா, தன்னை யாருன்னு இந்த நிருபத்தில் எழுதினவங்க தன்னை யாருன்னு மறைச்சு எழுதியிருக்கிறாங்க. நான் யாரும் தெரிய வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருக்காங்க. இந்த நிருபத்தில் பார்க்கும்பொழுது உண்மையாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஒரு விதமான மன மேட்டிமை இருந்துச்சு. அந்த மேட்டிமையை இந்த நிருபத்தின் மூலமாக அவர் உடைச்சிட்டார். இந்த லெட்டரை அவங்க போய் படிச்சிருக்கும் பொழுது கட்டாயமாக அவங்க தான் எதெல்லாம் பெருசு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணம் எங்களை காப்பாற்றும், ஆசாரியர்கள் இருக்காங்க, எங்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க, நியாயப்பிரமாணம் இருக்கு, இது எங்களுக்கு போதும் அப்படி சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதைத்தான் இங்க இந்த நிருபத்தில் அவர் உடைக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க எதெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அது பெருசல்ல, எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாங்க. கடைசியா பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க ஆபிரகாம் பெருசா நினைச்சாங்க. ஆபிரகாம் பெருசு இல்லை, ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தாவீது, சிம்சோன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க எல்லாமே உங்களுடைய இனத்துக்கு பெருமை சேர்க்கிறவர்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாமே நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக சொல்லும்போது அங்கே என்ன ஒரு விஷயத்தை அங்கே வெளிப்படுத்துறாங்க போது, நீங்க எதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப தெளிவா மிகப்பெரிய இந்த பாடத்துக்கு சகோதர அருமையான ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. பெரிய தலைப்பு என்னங்க? இங்க இருக்கிறவங்களே சொல்ல முடியும், ஸ்கிரீன்ல நீங்க பெரிய உபதேசம். உண்மையாகவே இது பெரிய உபதேசம் தான். என்ன எந்த அடிப்படையில்னா, இந்த ஸ்ட்ராங் டெப்த் 66 புத்தகங்களில் இருக்கக்கூடிய காரியங்களை இந்த ஒரு புத்தகங்களில் டெப்த்தான விஷயங்கள், அவ்வளோ ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நமக்கு இன்னைக்கு ஏன் நம்ம தேவன் நமக்கு இது கொடுத்துருக்காருன்னு சொன்னால், நம்மளையும் இந்த கடைசி காலத்தில் பாதாங்கங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நினைச்சாங்களோ, தன்னை நாம தான் நமக்கு எல்லாமே இருக்கு, அவருக்கு சத்தியம் தெரியும், பைபிள் இருக்கு, நாம போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அநேக சகோதரர்கள் இன்னைக்கு சபை மகிமையிலிருந்து சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கு அநேகர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மை விட அவங்களோட நம்ம மேலானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் புரிஞ்சு கொள்ளணும். அன்பான சகோதரர், இந்த பாடத்தின் மூலமாக நம்முடைய தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியங்கள் இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு மீண்டுமாக நம் சபையின் சார்பாக நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இது போன்ற சத்திய பாடங்களை சகோதரர் அதிகமாக எடுத்துரைக்க தேவன் அதை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய குடியிருக்க நிறைவாக நம்ம இறைவன்களை வாசிக்க கேட்போம். இறைவன்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை சபையின் சார்பாக நல்கும். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஆகஸ்ட் 1. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இதற்கான விளக்கம், மெய்யான தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட காலம் வெகும் சமீபமாக இருக்கிறது. இது பாபிலோனிய பேர் சபைகளில் சாத்தானின் பிடியில் இருக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒவ்வொரு தேசத்திலுமிருந்து கூட்டிச் சேர்க்கும் காலமாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி தந்த சுதந்திரத்தை நிச்சயிக்கிற காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவை தங்களுடைய ஒரே ராஜாவும் வழிகாட்டியுமாக அடையாளம் தெரிந்து கொண்டு அவரை பின்பற்ற உரிய வேலையாயிற்று. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் மாத்திரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ற வார்த்தைகளை கேட்கும் காலம் இது. தேவன் தமக்கு பிரியமான வழியில் தமது வேலையை செய்து முடிக்க திராணி உள்ளவர்கள் என்பதை உணரும் காலம் இது. ஆவிக்குரிய இசையருக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற சத்தியத்தை எந்த முறையில் அறிவிப்பார் என்பதை எதிர்நோக்கும் காலமாயிருக்கிறது. இந்த உணர்வு வந்தவுடன் போப்பு, கர்தினல், பிஷப் போன்றவர்களை அங்கீகரிப்பது தேவ ஏற்பாட்டிற்கு மாறானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய இசைகளை வெளியேறப்பெற்றவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனுடைய சம்பத்தை பேர் சபையிலிருந்து கூட்டிச் சேர்க்கும் வேலையை, கர்த்தருடைய வேலையை நிறைவு செய்வதையும் எதுவும் தடுக்க இயலாது. உலக மக்கள் அக்கறையின்றி தங்கள் சொந்த வழியில் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய இந்த வேலை சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறது தான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே,
கடந்து போன காலங்கள் முழுவதும் தேவதாம நீதி எங்களை எல்லாம் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் பலியின் ஜீவியத்திலும் இந்த மகா பெரிய தயவுக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் கூட எங்களுடைய அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியப்பாடுகள் எல்லாம் எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய கிரிகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா கூட இந்த நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. அன்பின் பிதாவே, நாங்கள் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த காலத்துக்கு ஏற்ற கிரிகளை நாங்கள் வெளிப்படுத்த தேவனே நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை உங்களுடைய பரிசுத்தாவையும் பருவத்திலிருந்து சம்பூர்ணமாய் தர வேண்டுமாய் கூட எங்களுடைய ஜெயிக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியப்பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவதாமே நீ பேர் தொட்டு ஆசீர்வதித்து எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்க வேண்டுமாய் கூட இந்த நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தேவை என்னதென்பதை நீ நன்கு அறிந்துக்கிறப்பா. எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பாகவே தேவதையை அறிந்து எங்களுக்கு நிறைவாக்கிறீரப்பா. உங்களுடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படி வாழ வளர தேவன்னா நீர் இன்னும் மென்மேலும் எங்களை சத்தியத்தின் பாதையில் வளர்த்த வேண்டுமாக நாங்கள் ஜெயிக்கிறோம். மீண்டுமாக உங்களுடைய சமூகம் நோக்கி வருமுறை உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வளர்த்த வேண்டுமாக கூட நாங்கள் ஜெயிக்கிறோம். மீதியான காலங்களும் வேலைகளும் உங்கள் சமத்தை தாக்கி ஒப்படைக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை எங்கள் கர்த்தர் பிரச்சனை மாற்றிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். அன்பிற்காக ஒரு சில அறிவிப்புகள் இருக்குங்க. அறிவிப்பை வழங்க முடியாத நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை சபை சார்பு நடக்கும். அந்த அறிவிப்புகளோடு இந்த நாளுக்குரிய கூடிய தேவ சமாதானம் நெருக்கடி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில முக்கியமான அறிவிப்புகளை நாம் கேட்போம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்போ நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற நம்முடைய சகோதரருடைய இல்லத்துக்கு பக்கத்து வீட்டில் இப்போ குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை இந்த வழியை க்ளோஸ் பண்ணல, அந்த வீட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சகோதரர்கள் அதிகமான பேர் கலந்து குடிக்க வாய்ப்பு இல்லாதனால சப்ஜெக்ட் பேசுகிறவங்க மட்டும் கலந்து போகிற மாதிரியும், அதுவும் அவங்க வரதும் போகிறதும் இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரியும் பார்த்துக்கொள்ள சொல்லியிருக்கு. அதையும் உங்களுக்கு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ஒரே ஆளே காலையில் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் அவரே ப்ரேயர் பண்ணுறாரு, அவரே மண்ணா வாசிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். காரணம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தோட கொரோனாவால். அது நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு சில பேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னபுரி எக்லீஷியாவை சேர்ந்த சகோதரி லீலா தன்ராஜ், கோயம்புத்தூர் ரத்னபுரி எக்லீஷியாவை சார்ந்த லீலா தன்ராஜ், அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் வந்திருக்கு. அவருடைய மகன் ஜீவா அவருக்கு வந்திருக்கு. அவங்களுடைய பேத்தி, அதாவது ஜீவாவுடைய பொண்ணு பெனிட்டா அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா அட்டாக்காக அவங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பிரவீன், பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பிரவீன், அவருடைய தந்தை பழனிசாமி, அவங்க அம்மா சகோதரி லீலா, அப்புறம் அவருடைய குழந்தை பார்த்திங்கன்னா பிரதீஷா, இவங்க 4 பேருக்கு அதே மாதிரி கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால வந்திருக்கு. இவர்களும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில், கோயம்புத்தூர் இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. சகோதர சகோதரிகள், தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். இருந்த போதிலும் நம்முடைய சரீர அங்கங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அவங்க கஷ்டத்தை எப்படி ஷேர் பண்ணுறோம்னா ஒரே ஒரு வழி நம்முடைய ஜபத்தில் அவங்களுடைய குணத்துக்காகவும் தேவனுடைய சித்தத்திற்காகவும் வேண்டுவது மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனதார நம்ம தேவன்கிட்ட என்ன சித்தமோ அதை நம்ம கேட்கலாம். அவர்கள் சிரமம் அதிகம் இல்லாமல் கண்டிப்பாக திருப்பி வீடு சேரணும் அப்படிங்கிறத தேவனுடைய சித்தத்தில் நம்ம நினைவூட்டும்படியாக உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேறு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆராதனை வழக்கம் போல் சரியாக நாளை காலை சரியாக 8:30 நம்முடைய ஆராதனை துவங்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையின் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ரத்னபுரி எக்லீஷியாவை சேர்ந்த சகோதரர் எசேக்கியேல் அவர்களுக்கும், அதே நம்முடைய திருச்சியோட எக்லீஷியாவை சேர்ந்த சகோதரி மாயா அவர்களுக்கும் இன்றைய தினம் வேதமான வைக்கிய முறைப்படி என்கேஜ்மெண்ட் செய்து வைக்கப்பட்டது. அவங்களுடைய வீட்டில் ஏற்கனவே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி செய்வதற்குரிய வாய்ப்பை கவர்மெண்ட் கொடுத்ததுனால சபையுடைய மூப்பர்கள் ஒரு 4-5 பேர் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட் இன்று காலை 11:30 மணிக்கு சகோதரியுடைய இல்லத்தில் நடைபெற்றது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சத்தியத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சகோதரியுடைய அம்மா அப்பா 2 பேரும் கொடுத்துருக்காங்க. சகோதரை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப காலமாக நம்ம சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க 2 பேரும் இணைஞ்சு தொடர்ந்து அவங்களுடைய திருமணம் வரைக்கும் என்னென்ன குணலட்சங்களை கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொள்வதற்கும் திருமணத்திற்கு பின்பும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்முடைய அனுதின ஜபங்களில் அனைவரும் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் நாளை காலை 8:30 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும்
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நல்லா